இதுக்கும் சேவைக்கும் ரொம்ப பவர் இருக்கு. ஒரு கோவிலில் போனீங்கனாலும் அங்கே ஒரு காலத்தில் அங்கே கோவில் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அங்கே கோவில் வந்திருந்தா எப்படி கோவில் வந்திருக்கு? நிறைய மக்களுடைய சங்கல்பத்திலிருந்தும் சேவையிலிருந்தும் தான் அந்த கோவில் அங்கே உண்டாயிருக்கு. அப்போ சங்கல்பமும் சேவையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சங்கல்பத்துக்கும் சேவைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அது எந்த வேலையை செய்யும் போதும் நல்ல சங்கல்பத்தோடு இருக்கணும், நிறைய அர்ப்பண மனோபாவத்தோடு இருக்கணும். அப்போ தான் நல்லா வரும். ஒரு கல் சிலை ஆகணும்னா அந்த சிற்பி எந்த சிலை உண்டாக்க வேணுமோ அந்த சிலையை உண்டாக்கணும்னா, அந்த சிலை அந்த கல்லுக்குள்ளே இருந்து வெளியில் வரணும்னா ரொம்ப அர்ப்பண மனோபாவத்தோடு கூட்டிட்டு சேவை பண்ணணும். சுற்றிலும் நடக்கிறத பார்த்து கொண்டிருந்தா ஒரு நாளைக்கு அந்த கல் சிலை ஆகாது, அந்த கல்லாயிண்டே போகும். அதனால தான் அந்த கல் சிலை ஆகிற வரைக்கும் அந்த கல்லிலிருந்து கண்ணை எடுக்கக்கூடாது. கண் அந்த கல்லுக்குள்ளேயே இருக்கணும். அப்போ தான் அது சிலையாய் வரும். அதுபோல் நம்மளெல்லாம் எந்த கர்மாவில் இருக்கிறோமோ தேவ சங்கல்பத்தில் அது சமர்ப்பண மனோபாவத்தோடு கூடிட்டு நம்மளது செய்யணும். அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். சமைக்கிறதா இருந்தாலும் சரி, மனசை வச்சு சமைக்கணும். அப்போ தான் சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுபோல் எந்த சேவை பண்ணும்போதும் மனசை வச்சு பண்ணினீங்கன்னா அந்த சேவையில் நமக்கு கட்டாயம் முன்னேற்றம் வரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் வரும். நம்ம பாலாழி மதனம் பண்ணும்போது ஆரம்பத்தில் அமிர்தம் வரல, விஷம்தான் வந்தது முதல்ல. அது மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்க வேண்டாம். ஒரு காட்டுக்குள்ளே என்ட்ரி பண்ணும்போது கொஞ்சம் காடு மாதிரி தான் தெரியும். உள்ளே போனீங்கன்னா காடு மாதிரி தெரியாது. வெளியிலேருந்து பார்த்தா அது பெரிய ஒரு காடு மாதிரி தெரியும். ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு பாருங்க, அது ஒரு காடு மாதிரி ஒன்றும் தெரியாது. தூரத்தில் இருந்து பார்த்தா காடாக தெரியும், உள்ளே போய் பார்த்தா காடாக தெரியாது. அது மாதிரி ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் யோசிக்கும். ஆனால் எதாக இருந்தாலும் நம்மளுடைய கடமைகள் செய்வதற்கு ஆண்டவன் எங்கே நமக்கு இடம் கொடுத்திருக்கின்றாரோ அங்கே அமர்ந்திருந்து நிறைவான மனசோட ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சால் அது நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஆனந்தத்துக்கு காரணமாகும். ஓம் சரவண பவா. எல்லாருக்கும் கொடானு கோடி நமஸ்காரம். இந்த காலத்தில் இப்படி ஒரு சேவையோட எல்லாம் நெருக்கமாக இருந்து சேவைகள் செய்வதற்கு யோகத்தை கொடுத்த பகவானுடைய பாத கமலங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரம். தொடர்ந்தும் இப்படியான மகத் சேவைகள் எல்லாம் செய்வதற்கு ஆண்டவன் நம்மளுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோட ஓம் சரவண பவா.